சூர்யா ஃபேன்ஸ் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த கங்குவா ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்கு. தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில இப்ப கரண்ட் பீரியட்ல ஒரு பெரிய பட்ஜெட் படம்னா, அதாவது பேன் இண்டியா படம்னா அது கங்குவா தான். தமிழ் இண்டஸ்ட்ரீஸ்ல எந்த ஒரு பெரிய ஹீரோ பெரிய பட்ஜெட்ல படம் நடிச்சாலுமே அது பெருசா ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. இப்போ ஓட்டு கெட்டு போயிடல சார், உடனே வேற எங்கேயா டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு போயிடலாம் சார். சரி, படம் தான் நல்லா இல்ல, பாட்டாவது நல்லா இருக்குமான்னு பார்த்தா கோட் படத்துல ரொம்பவே மோசமான பாட்டு தான் ரிலீஸ் ஆயிருக்கு. விளையாடு இந்த மாதிரி எரிச்சல் ஏத்தாத மாப்பிள்ள, ஒரு மாதிரி கடுப்பா இருக்கு. ரீசெண்டாக வந்த இந்தியன் 2 ஃப்ளாப்பு, ராயனும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகல. அந்த வகையில் இந்த கங்குவா படம் தான் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கு. ஸோ அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த ட்ரைலர் இருக்கா என்னன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சிஎஸ்கே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கங்குவா படம் கிட்டத்தட்ட 2 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டம். அந்த பிரம்மாண்டம்லாம் இந்த ட்ரைலரில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்கு. ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிற சூர்யா ஃபேன்ஸுக்கு இந்த ட்ரைலர் பூர்த்தி பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா எஸ், எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரியே இருக்கு. இந்த ட்ரைலர் அந்த அளவு பிரம்மாண்டத்தை காமிச்சிருக்காங்க. இந்த ட்ரைலர் ஃபுல்லா, இந்த ட்ரைலரை நீங்க நல்லா பாத்தீங்கன்னாலே தெரியும். இந்த ட்ரைலர்ல வர சீன்ஸ் எல்லாமே வைட் ஆங்கிளோட சீன்ஸா தான் வச்சிருக்காங்க. அந்த சீன்ஸ்லாம் பார்க்கும்போதே தெரியுது இந்த படத்துக்காகவும் இந்த ட்ரைலருக்காகவும் எவ்வளவு இந்த டீம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இன்னொன்னு நீங்க முக்கியமா நோட் பண்ணீங்கன்னா தெரியும், இந்த ட்ரைலர் ஃபுல்லாவே பாபி டியாலையும் சூர்யாவையும் தவிர பெருசா வேற யாருமே வர மாதிரியே தெரியல. 2-3 சீன் தவிர இந்த படத்துல 2 சூர்யா உள்ள மாதிரி போஸ்டர்லாம் ரிலீஸ் ஆச்சு. ஒன்னு பாஸ்ட்ல இருக்க மாதிரி, இன்னொன்னு கரண்ட்ல இருக்க மாதிரி. இந்த ட்ரைலர்ல ஃபுல் அண்ட் ஃபுல் வெறும் பாஸ்ட்ல உள்ள சூர்யாவை மட்டும்தான் காட்டியிருக்காங்க. அந்த கரண்ட்ல உள்ள சூர்யாவை பத்தி ரிவீலே பண்ணல இந்த ட்ரைலர் ஃபுல்லா. அது ஏன்றது நமக்கு தெரியல. அது மேபி சஸ்பென்ஸுக்காகவா, அப்படி இல்லைன்னா எதுவும் பார்ட் 2 எதுவும் ரிலீஸ் ஆகிறதுக்காகவா என்னன்னு நமக்கு தெரியல. அது படம் பார்த்தா தான் நமக்கு தெரியும். இந்த ட்ரைலர்ல காயின்ஸ்லாம் இருக்க மாதிரி காட்டுறாங்க. அந்த காயின்ஸ் ஒரு முக்கியமான பிளே ரோல் பண்ணுன்னு நினைக்கிறேன் இந்த படத்துல. அடுத்த சீனை பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கைகள் மட்டும் தண்ணியில வந்து விழுவுற மாதிரி காட்டுவாங்க. அந்த சீன்லாம் பார்க்கும்போது பயங்கரமா இருந்துச்சு. இந்த ட்ரைலர்ல மொத்தமாவே ஒரு 3 பெரிய ஆக்டரை தான் காட்டுறாங்க. சூர்யா, பாபி தியால், கருணாசன், இவங்க 3 பேரை காட்டுறாங்க. அவங்களோட 3 பேர் லுக்கு பார்க்கும்போதே தெரியுது அந்த லுக்குக்காகவே ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரைலர் ஃபுல்லாவே ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை காமிச்சிருக்காங்க. அவங்களோட ஃபேஸ்லாம் எதுவும் ரிவீல் பண்ணல. ட்ரைலர் ஃபுல்லாவே அவங்களோட காட்சிகள் வந்து போகுது. அதை பார்க்கும்போது அவங்கள சுத்தி கதை நவுறுன்றது மட்டும் நல்லாவே தெரியுது இந்த ட்ரைலரை பார்க்கும்போது. இன்னொரு விஷயம் இருக்கு, நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் 2 டீம் இருக்க மாதிரியும் அந்த 2 டீமுக்கு வெவ்வேறு மண்ட ஓடுகள் வர மாதிரியும் தெரியுது. ஒரு டீம் மாடு மாதிரி உள்ள மண்ட ஓடியும், இன்னொரு டீம் ஓநாய்கள் மாதிரி உள்ள மண்டவோடையும் போட்டுட்டு வராங்க. அப்புறம் இந்த ட்ரைலர்ல prepare to witness epic emotion, courage, primal courage, ruthless revenge, its purest form, tribal instinct ன்னு சொல்லி நிறைய வேர்ட்ஸ் வருது. இந்த வேர்டிங் ஏத்த மாதிரி இந்த ட்ரைலர் ஃபுல்லாவே ஒவ்வொரு சீனும் அவ்வளவு பிரம்மாண்டமா பயங்கரமா இருக்கு பார்க்கிறதுக்கு. இந்த ட்ரைலர்ல வர மியூசிக், பிஜிஎம் அதெல்லாம் பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும். டிஎஸ்பி பயங்கர எக்ஸலண்டா மியூசிக் போட்டிருக்காரு. தேவி ஸ்ரீ பிரசாத் நல்லாவே மியூசிக் போடுவாருன்னு தெரியும். அவர் போட்ட மியூசிக் எல்லாமே தெலுங்குல பயங்கர ஹிட். பட் இவருக்கு தமிழ்ல பெரிய அளவு ஹிட் எந்த படமுமே இல்ல. புலி போட்டாரு, பட் அதுவுமே ஃபிளாப் தான். எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமால டிஎஸ்பிக்கு இந்த கங்குவா படம் ஒரு பெரிய ஹிட்டா அமையும்னு இந்த ட்ரைலரை பார்க்கும்போது இன்னொரு விஷயமும் தோணுது. இந்த படத்தை சிவா தான் ஷூட் பண்ணாரா இல்ல வேற யாராவது ஷூட் பண்ணாங்களா அப்படின்ற மாதிரி டவுட் வந்து போகுது. அது ஏன்றது பாக்குற உங்களுக்கே தெரியும். ஏன்னா அவர் எடுத்த படத்துல 2 படத்தை தவிர மீது எல்லாமே ஃபிளாப் தான். அந்த 2 படத்துலயும் ஒரு படம் ரீமேக் சிறுத்தை, இன்னொரு படம் வீரம். அதை தாண்டி மற்ற எல்லா படமுமே ஃபிளாப். பட் இந்த ட்ரைலரை பார்க்கும்போது அவர் தான் டைரக்ட் பண்ணாரான்ற டவுட் வருது. ஏன்னா அந்த அளவு பயங்கரமா பிரம்மாண்டமா இருக்கு இந்த ட்ரைலர். அண்ட் இன்னைக்கு டைரக்டர் சிவாவோட பர்த்டேவும் கூட. அவரோட பர்த்டே அன்னைக்கு தான் இந்த கங்குவா ட்ரைலருமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கங்குவானா என்ன மீனிங் பாத்தீங்கன்னா மேன் ஆஃப் ஃபயர். ஃபயர் சாங் கூட ஆல்ரெடி வந்திருக்கு இந்த கங்குவா படத்துல இருந்து. அந்த ஃபயருக்கு ஏற்ற மாதிரி சூர்யா நடிப்புமே இருக்கு இந்த ட்ரைலரை பார்க்கும்போது. சூர்யாவோட கரியர்ல இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் அண்ட் இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான படம் இதுக்கு முன்னாடி வந்தது. இந்த படம் தான் அவருக்கு ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் ரீசெண்டா சூர்யா நடிச்ச படம் எதுவுமே சரியா ஓடல. கடைசியா ஜெய்பீம் சூரரை போட்டு அது 2மே ஓடிடில தான் வந்துச்சு. பட் தியேட்டர்கள் ரிலீஸ் பார்த்தீங்கன்னா எதுவுமே அவருக்கு ஹிட் ஆகல. இந்த படம் அவருக்கு ஒரு பெரிய ஹிட் கொடுக்கணும். சூர்யாவோட நடிப்பு, பாபி தியாலோட நடிப்புலாம் பார்க்கும்போது நல்லா இருக்கும்னு தான் தோணுது. பட் அவங்க கரெக்டாக ஒர்க் பண்ணியிருக்கணும். தியேட்டரில் செட் ஆகணும். படம் பார்க்கும்போது லைட்டாக மிஸ் ஆனால் கூட பயங்கர ட்ரோல் மெட்டீரியலாக மாறிடும் இந்த கங்குவா படம். இந்த படத்துல இன்னொன்று முக்கியமா விஎஃப்எக்ஸ், சிஜி ஒர்க், இது 2மே ரொம்ப முக்கியமான ரோல் பிளே. இதுல வர எல்லா காட்சிகளுமே விஎஃப்எக்ஸ் ஒர்க்கும் சிஜி ஒர்க்கும் நிறையவே பண்ணியிருக்காங்க. ட்ரைலர்ல சின்ன இடத்துல விஎஃப்எக்ஸ், சிஜி ஒர்க்கும் மிஸ் ஆனாலும் பட் படத்துல அதெல்லாம் கரெக்ட் பண்ணிடுவாங்கன்னு நம்புறோம். மொத்தத்துல இந்த ட்ரைலர் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. சிவா டைரக்ஷன்ல வெளிவர போற இந்த கங்குவா படம் எல்லாருக்குமே ரொம்பவே எதிர்பார்ப்பை தான் கொடுத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம எல்லாருமே நல்லாவே வரவேற்பும் கொடுப்பாங்க இந்த படத்துக்கு. பட் அந்த வரவேற்பை இந்த படம் பூர்த்தி பண்ணுதா இல்லையான்றது நம்ம
இப்போ படம் வந்தது பிறகு தான் தெரியும். டைரக்டர் சிவா இதுக்கு முன்னாடி கமர்ஷியலாக எந்த படமுமே பெரிய ஹிட்டு கொடுக்கல. இந்த படம் கமர்ஷியல் ரீதியாகவும் நல்லா வரவேற்பை பெறணும். அது மட்டும் இல்லாமல் சூர்யாவோட ஆக்டிங்குமே வெளியே கொண்டு வரும். அண்ட் இது ரெண்டுமே அவருக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்துட்டு இருக்கு. அது எல்லாத்தையுமே அவர் கரெக்டாக பண்ணுவாருன்னு நம்புவோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேன் இண்டியா படமாக ரிலீஸ் ஆகிற இந்த கங்குவா 1000 கோடி வசூல் வருதா இல்லையான்றதெல்லாம் படம் வந்ததுக்கு அப்புறம் தான். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னும் நீங்கள் நம்ம சிஎஸ்கே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.